Hello all, welcome to LastBench Academy. So நம்ம day-to-day classes பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ICSE Specimen question papers வந்து நம்ம ICSE வெப்சைட்டில் விட்டுருக்காங்க சரியா. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப பக்கத்தில் போன மாதிரி ஓகேவா. ஏன்னா மோஸ்ட்டாக அந்த பேட்டர்னில் அந்த வெயிட்டேஜில் சேம் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இப்போ அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்களா இல்லை ரீகால் மாதிரி கேட்குறாங்களா டெஃபினேஷன்ஸ் மாதிரி கேட்குறாங்களான்றது இந்த ஸ்பெசிமன் பேப்பர் வச்சு தான் வந்து நம்மளுக்கு தெரியும் சரியா. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிமன் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ICSE ஃபிசிக்ஸோட MCQ செக்ஷனை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் சரியா. MCQ எத்தனை இருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். பேட்டர்னில் we have 15 questions ஓகேவா. 15 questions வந்து நமக்கு MCQவில் இருக்குது சரியா. ஐ நோ தேட் இந்த டைமில் எல்லாருமே ஸ்கூலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா. பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் சரியா. நான் நேற்று தான் கிளாஸில் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இன்னும் நிறைய சாப்டர்ஸ் ஐடியாவே இல்லாமல் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து இன்னும் யூனோ ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இல்லாமல் இருக்கிறீங்களோ யூ ஆர் இன் டேஞ்சர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரியா. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் பி ஹாப்பி டு நோ ஓகே. என் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும் சரியா. ஐ எம் லிட்டில் சிக் ரைட்டா. ஸோ அதனால் இன்கேஸ் இஃப் ஐ எம் நாட் ஆடிபிள் எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு இன்க்ரீஸ் மை வால்யூம் ரைட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின் சரியா. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. The moment of a couple has a tendency to rotate எந்த பக்கம் கேட்டிருக்காங்க பாருங்கள். To rotate in positive anti-clockwise direction ஓகேவா. ஸோ anti-clockwise direction சொல்லியிருக்காங்க. ஸோ the moment of couple is taken as அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இப்படி வச்சுங்களேன் ஓகேவா. ஸோ இது இந்த பக்கம் போச்சுன்னா இட் இஸ் anti-clockwise, இந்த பக்கம் போச்சுன்னா இட் இஸ் clockwise. இதில் ஆன்டி கிளாக்வைஸ் போச்சுன்னா இது இந்த ஒரு செட்டப்பில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குது அதனால அது ஆன்டி கிளாக்வைஸ் பக்கம் போகுது. அப்போ அந்த மொமெண்டம் ஆஃப் கப்பில் வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோமா இல்லை நெகட்டிவ்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் தான் ஓகேவா. இதே கிளாக்வைஸ் போச்சு அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். கிளாக்வைஸ் போச்சுன்னா இட் இஸ் நெகட்டிவ், இது போச்சுன்னா இட் இஸ் பாசிட்டிவ் சரியா. ஸோ இது வந்து கப்புளில் வந்து நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ நம்ம MCQs டிஸ்கஸ் பண்ணும்போது வெறும் MCQs மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. we are also going to look at various aspects in which questions can be asked ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் நான் சொன்னேனே கரெக்ட். ஸோ இப்போ இந்த கப்புளோட ஃபார்முலா என்ன, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு டார்க்கோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும் இல்லையா. டார்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் த பிவட் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரியா. அப்போ கப்புளோட ஃபார்முலா என்ன வரும், கப்புளோட ஃபார்முலா வந்து எனி ஒன் ஆஃப் த எய்தர் ஃபோர்ஸஸ் கரெக்டாக. எனி ஒன் ஆஃப் த எய்தர் ஃபோர்ஸஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரையிங் டு டூ ரைட். ஸோ அதே சப்போஸ் உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் கவர் பண்ணுறேன் ஃபைன் ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களோட MCQ ஃபர்ஸ்ட் கொஷன். இதுதான் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த கிவன் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் த கைனட்டிக் எனர்ஜி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, K is equal to half mv² கரெக்டாக. மாஸ் இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர் ரைட்டா. மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டூ வெலாசிட்டி சரியா. இதில் நான் என்ன பண்ணுறேன், வியை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், P/m இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த வியை தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும், K is equal to half m into P²/m² வருமா. P/mக்கு பதிலாக நான் V² சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ P²/m² வருமா. ஸோ இந்த எம்மும் ஒரு எம்மும் கேன்சல். ஸோ அப்போ பாக்கி இருக்கிறது half P²/m ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப் அ கிவன் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் த வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 பேரில் இந்த 4 பேரில் மாஸோ வெலாசிட்டியோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த 4 ஈக்குவேஷனில் மாஸோ வெலாசிட்டியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே டிக் பண்ணிருக்கலாம். பிகாஸ் ஸ்ட்ரைட்டாக டைரக்டே ஃபார்முலா தானே, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி முடிஞ்சில்ல ரைட்டா. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாஸ் வெலாசிட்டியே இல்லை. அப்போ நம்ம வேறு யாராவது ஒருத்தர் கொண்டு வரணும். அப்போ யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கூட மட்டும்தான் வந்து கைனட்டிக் எனர்ஜிக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி உங்கள் இதில் கூட இருக்குது. சரியா, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பொசிஷனோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வராது. ஓகேவா? ஃபைன். திஸ் இஸ் யுவர் செகண்ட் MCQ. ஸோ தேர்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின். இதை நீங்களே ஆன்சர் பண்ணலாம், முடிஞ்ச சாட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். டியூரிங் பவர் ப்ரொடக்ஷன் இன் அ கோல் பேஸ்ட் தெர்மோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், ஒரு பவர் பிளான்ட்டை பற்றி பேசுகிறாங்க. சரியா? ஸோ அதில் வந்து வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன, அதாவது வந்து ஒரு கோல் வந்து எரிக்கும் போது என்ன நடக்குது. ஓகேவா? நம்ம இதுக்கு யார் வேணால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். we can take examples like இந்த நெய்வேலி பவர் பிளான்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு கோலை எரிக்கும் போது என்ன ஆகும்? கோலை எரிக்கும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக? கோரை எரிக்கும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். சரியா? அந்த ஹீட் வந்து என்ன பண்ணும்? ஹீட் வந்து டர்பைன்ஸாக ரன் பண்ணும். சரியா? டர்பைன்ஸ். ஓகேவா? டர்பைன்ஸாக ரன் பண்ணும். அதாவது ஃபிசிக்கல் மூமெண்ட், மெக்கானிக்கல். ஓகேவா? நம்ம அந்த ரொட்டேஷன் மூலமாக, ஓகேவா, ஏசி மோட்டார் டிசி மோட்டார்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஹீட் டு மெக்கானிக்கல், டப்பா கிடையாது, இது வந்து ஆரோ மார்க்ஸ். ஓகேவா? அது வந்து எனக்கு ஸ்லைடில் உட்காரல. சரி, ஹீட்லேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபைனா? எஸ், எவ்வளோ டைரெக்டான கொஷின் பாருங்கள். ஓகே, ரைட். Anita used a single movable pulley to lift a bucket of water from a well. ஓகேவா? அதாவது நம்ம சும்மா இப்படி இமேஜின் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ ஒரு புள்ளி இருக்குது, ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர், அதை வந்து அனிதா எப்படி புல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லோடு இருக்குது, இன்னொரு பக்கம் எஃபர்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிக்ரீசஸ் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஷீ லூப்ரிகேட்ஸ் த புல்லிங். இந்த லைன் விட்டோம் பார்த்தீங்களா? லூப்ரிகேஷன் வழக்கமாக எதுக்கு யூஸ் ஆகும்? ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். கரெக்டாக? ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் எது மாறும் எது மாறாதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ரேஷியோவோட டெஃபினேஷனே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, velocity ரேஷியோவோட டெஃபினேஷனே வந்து distance moved by effort divided by displacement தான், distance கிடையாது, displacement moved by effort divided by displacement moved by load அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இதில் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் லூப்ரிகேட் பண்ணாலும் சரி லூப்ரிகேட் பண்ணலனாலும் சரி, நீங்கள் ஒரு அடி இழுத்தீங்கன்னா ஒரு அடி மேலே வரும். கரெக்டாக? ஒரு அடி இழுத்திங்கன்னா ஒரு அடி மேலே வரும். ஸோ வெலாசிட்டி ரேஷியோ ஏதாச்சும் மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறவே மாறாது. வெலாசிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து இந்த செட்டப் பற்றி பேசுகிறது. ஓகேவா? நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, அதுக்கு இவ்வளோ லோடு வந்து மேலே தூக்குது கீழே இறங்குதுன்றது தான் வெலாசிட்டி ரேஷியோ. அதுக்கும் நீங்கள் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் லூப்ரிகேட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு அடி இழுத்தா 2 அடி மேலே வரப்போ தான் இன்னும். லூப்ரிகேட் பண்ணாலும் சரி லூப்ரிகேட் பண்ணலனாலும் சரி, ஒரு அடி இழுத்தா ஒரு அடி மேலே வரும். கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வெலாசிட்டி ரேஷியோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா? வெலாசிட்டி ரேஷியோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லூப்ரிகேஷன் மூலமாக அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் லைட்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிய தான் செய்யும். ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு ஒரு புல்லிங்கில் ஏன்னா எஃபர்ட், நீங்கள் டைரெக்டாக போடுற எஃபர்ட் ஒன்று இருக்குல்ல. சரியா? நீங்கள் டைரெக்டாக போடுற எஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக, ஒரு சரன்னு போட்டு அப்படியே நரன்னு போட்டு இழுக்கிறத விட ஸ்மூத்தாக அப்படி இழுக்கும் போது நம்மளுக்கு ஒரு பழைய வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு புது வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய தான் செய்யும். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நம்மளுக்கு லூப்ரிகேட் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொடுக்க தான் செய்யும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரைட்டா? ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அண்ட் எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். கரெக்ட். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிக்ரீசஸ்ன்னு டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் தான் ஆகும். வெலாசிட்டி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லை, வெலாசிட்டி ரேஷியோ வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, மாறாது. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அண்ட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து அன்சேஞ்சாக இருக்காதுன்னு சொன்னால் லைட்டாக இன்க்ரீஸ் கண்டிப்பாக தெரியும். டி பாருங்க, வெலாசிட்டி ரேஷியோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அண்ட் எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். வெலாசிட்டி ரேஷியோ மாறாதுன்னு சொல்லிட்டேன் நான்.
velocity ratio won't change ஏன்னா it is based on the ratio. And efficiency increases. Efficiency formula உங்களுக்கு தெரியும் இல்லையா? What is efficiency formula? Efficiency is nothing but efficiency percentage வந்து என்ன வரும்? ஓகேவா? Mechanical advantage by velocity ratio into 100. ஓகேவா? இப்போ எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து லைட்டாக ஏறி இருக்குது. கரெக்டாக மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லைட்டாக லூப்ரிகேஷனால் லைட்டாக ஏறி இருக்குது. கீழே வெலாசிட்டி ரேஷியோ மாறவே இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1/1 வச்சுங்க. எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லைட்டாக ஏறி இருக்குது 1.5 அப்படி போயிருக்குன்னு வைங்க. ஸோ அப்போ 1.5 into 100 என்ன வரும்? சரியா? ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ அதனால் வெலாசிட்டி ரேஷியோ ரிமைன்ஸ் unchanged and efficiency increases. Application based sum in your lesson. ஓகேவா? எந்த லெசனும் நமக்கு சொல்ல தேவையில்லை. சரியா? புள்ளி எல்லாம் வருது. ஓகேவா? ரைட்? ஃபைன். ஹை ப்ரோ, ஹை. ஓகே. ரைட். Inside the prism, during the dispersion of white light compared to blue, red light வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த லெசன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸ்பெக்ட்ரம். சரியா? ஸ்பெக்ட்ரமில் டிஸ்பர்ஷன் டாப்பிக்கை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரிசம்குள்ளே, சரியா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஒயிட் லைட் உள்ளே போகுது அப்படின்னா அது டிஸ்போஸ் ஆகும். அதுக்கப்புறம் டீவியேஷன் நல்லா கிளியராக தெரியும். சரியா? அதில் விப் கியார்னு எழுதுவீங்க. கரெக்டாக? கீழே வி ஆரம்பித்து மேலே ஆர் வரைக்கும் போகும். கரெக்டாக? சரியா? ஸோ அதில் பி இட் கம்ஸ் அரவுண்ட் ஹியர். ஸோ ப்ளூவையும் ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? they have asked to compare both blue and red. ஓகேவா? ஸோ ப்ளூவை கம்பேர் பண்ணும் போது ரெட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட்டோட தன்மை, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா டீவியேட் ஆகாது. ஓகேவா? அதாவது ரிஃப்ராக்ஷன் பெருசாக இருக்காது. ரெட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ரெட் இஸ் யூஸ்டுன்னு இது ஆம்புலன்ஸில் யூஸ் பண்ணுறோம், லைட் ஹவுஸில் யூஸ் பண்ணுறோம், டேஞ்சர் சைன்ஸில் யூஸ் பண்ணுறோம், சிக்னல்ஸில் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா வந்து அதை இப்போ நம்ம டீவியேட் பண்ண முடியாது. ஓகேவா? சிமிலர்லி இதுதான் ஆன்சர். ரிஃப்ராக்ட்ஸ் லெஸ் அப்படின்றது தான் பதில். அப்போ ஆப்ஷன் ஏ தூக்கிடலாம், ஆப்ஷன் சியை தூக்கிடலாம். ஸ்லோஸ் டவுன் லெஸ், ஸ்லோஸ் டவுன் மோர். ரொம்ப அதிகமாக வேகம் குறையும், ரொம்ப கம்மியாக வேகம் குறையும். இதுதான் கேள்வி. சரியா? இது பெருசாக ரியாக்டே பண்ணாது. ரெட்டு வந்து அன்டிவியேட்டட் அப்படின்றதுனால பெருசாலாம் ஸ்பீடில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. அதோட பெனட்ரேஷன் பவர் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ அதனால் இட் ஸ்லோஸ் டவுன் லெஸ்ஸு. ஓகேவா? அதிகமாக ஸ்லோ டவுன் ஆகாது when compared with blue. சரியா? அதிகமாக ஸ்லோ டவுன் ஆகிறது வந்து வயலட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீவியேட்டட் த ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வயலட் தான் டீவியேட்டட் த ஹையஸ்ட். சரியா? ஸோ வந்து ரெட் லைட் அப்படின்றது வந்து பெருசாக ஸ்லோ டவுனும் ஆகாது அண்ட் ரிஃப்ராக்ஷனும் பெருசாக இருக்காது. அப்படியே நேராக போயிடும், பெருசாக டீவியேஷன் இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஓகேவா? ஸோ உங்களோட இதுவும் அப்ளிகேஷன் பேஸ்டு தான். உங்களோட ஸ்பெக்ட்ரம் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைனலாக வந்து ஒரு அனாலிசிஸ் சொல்கிறேன், எம்சிக்யூ எதுலேருந்துலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே. A convex lens with a focal length of 12 cm. கான்வெக்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ கான்வெக்ஸ்னாலே நமக்கு ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக தான் வரும், ப்ளஸ் 12 cm. உங்களுக்கு வந்து இந்த சார் எப்போ ப்ளஸ் போடணும் எப்போ மைனஸ் போடணும்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்லையே லைவில் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருப்பேன். லென்ஸ் போடுறதுக்கு, லென்ஸோட சைன் கன்வென்ஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு 5 to 10 minutes வீடியோ தான். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் கன்வென்ஷன்ஸ் தப்பே ஆகாது. ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லியிருப்பேன். யூ கேன் ட்ரை. ஓகேவா? F is equal to 12 cm. ஓகேவா? அட் அ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்குறாங்க? ஆப்ஜெக்ட் வந்து -20 cm. திருப்பி ஏன் மைனஸ் வந்துச்சுன்னு கேட்காதீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். A blurred image is formed on the screen placed at a distance of 23 cm in front of the lens. இங்கே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா blurred imageன்னு கொடுத்துருக்காங்க. தெளிவான இமேஜ் கிடைக்கல. தெளிவான இமேஜ் முதல்ல எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஃபார்முலா என்ன? 1/f is equal to 1/v minus 1/u. சரியா? 1/v என்ன வரும்? 1/v தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? minus 1/-20, இந்த பக்கம் 1/12. நிறைய பேர் சயின்ஸில் தப்பு பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். சரியா? 10th standard kids நிறைய பேர் சயின்ஸில் தப்பு பண்ணுறீங்க. டோன்ட் டூ தட். ஓகேவா? ஸோ 1/12 minus 1/20. இந்த மைனஸ் இங்கே பாசிட்டிவாக மாறும். சரியா? திருப்பி இந்த பக்கம் போகும்போது -1/20. அதை தான் பண்ணியிருக்கேன். 1/v அதே இடத்துல வச்சுக்கிறேன்.
சரியா? ஸோ 12 and 20. வாட் இஸ் த எல்சிஎம் அப்படின்னா வந்து 60 எல்சிஎம் வருமா? 12 5s are 60, 5 ஓகேவா? 12 23s are ஓகே. எல்சிஎம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்சிஎம் தெரியலனாலும் ஷாக் கொடுத்துடாதீங்க. சரியா? ஸோ 5 minus 3 2 by 60 is equal to 1 by v. அப்போ வியோட வேல்யூ என்ன? 1 by 30 ஆகிடுமா? ஸோ அப்போ v ரெசிப்ரோக்கல் பண்ணால் 30 சென்டிமீட்டர். ஸோ இந்த செட்டப்புக்கு ஃபோக்கஸ் ப்ளஸ் 12 u minus 20 இருக்கும்போது v வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும்போது தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிளர்டான இமேஜ் 23 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இதுதான் லென்ஸ் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிளர்ரான இமேஜ் தெரியுது. பக்காவான இமேஜ் எங்கே தெரியும்? 30 சென்டிமீட்டரில் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்க்ரீனை என்ன பண்ணணும்? ஸ்க்ரீனை தள்ளணும். கரெக்டாக 23 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டருக்கு தள்ளணும். ஓகேவா? அந்த 23 சென்டிமீட்டர் தான் வந்து அப்புறம் என்ன அர்த்தம்? அவே ஃப்ரம் த லென்ஸ். It should move away from the lens. Correcta? Fine? Yes. Okay. Soldiers avoid firing at a target in a foggy weather conditions. Okay va? In இதுவும் வந்து இந்த லெசன் தான். அந்த நம்மளோட dispersion, refraction எல்லாம் வரும் இல்லையா? In foggy weather, light gets scattered by tiny water droplets, reducing visibility. Correct? ஓகேவா? ஆக்சுவலாக இது கரெக்டான ரீசன். அவங்களே அசர்ஷனும் கரெக்ட், ரீசனிங்கும் கரெக்ட். ஓகேவா? சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஃபாகியான பனிமூட்டத்தில் ப்ராப்பராக வந்து நம்மளால் எய்ம் பண்ணி அடிக்க முடியாது. காரணம், அந்த எய்மே பண்ணுறீங்க அப்படின்னா கூட, ஒரு லேசர் வச்சு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த லைட் வந்து இந்த ஃபாகியான வெதரில் டைனி ட்ராப்லெட்ஸில் பட்டு டிஸ்பர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகம். ஸோ அதனால் வந்து அப்போ எய்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஏவும் உண்மை, ஆரும் உண்மை, and R is the correct reason for A அப்படின்றது தான். சரியா? both A and R are true and R is the correct explanation of A. எங்காச்சும் நடுவில் புரியல அப்படின்னா you can stop me. சரியா? என்ன ஸ்டாப் பண்ணுங்கள். I'll let you know. சரியா? அண்ட் உங்ககிட்ட எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா I'll try. ஓகேவா? என்னென்னா உங்களுக்கு லைவ் எந்த டைமில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். சரியா? ஐ ட்ரை. எனக்கு அந்த டைமில் மோஸ்ட்டாக வர்றதுக்கான விஷயத்தை நான் ட்ரை பண்ணுவேன். சரியா? 2 sound waves x and y have the same amplitude and the same wave pattern, but their frequencies are 60 Hz and 120 Hz respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 2 சவுண்ட் வேவ்ஸ் இருக்கான். சரியா? ரெண்டுமே சேம் ஆம்ப்ளிடியூட், சேம் வேவ் பேட்டர்ன் அப்படியே இருக்குது. ஸோ ஆனால் ஃப்ரீக்வன்சி வந்து 60 Hz 120 Hzன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 வேவ் இப்படி சும்மா ரஃபாக வரைகிறேன். 2 வேவோட ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்கான். ஓகேவா? ஆம்ப்ளிடியூட்னா என்னது? ஹைட்டு சேமாக இருக்கான். ஆனால் ஒன்று வந்து 60 Hz, அதாவது ஒரு செகண்ட், த நம்பர் ஆஃப் waves formed in 1 second, அது வந்து 60 இன்னொன்று வந்து 120 Hz. ஓகேவா? இப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சருக்கே போயிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் எதுவுமே மாறல. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி யார் இருப்பாங்க அப்படின்னா பிட்ச்சு. ஓகேவா? பிட்ச்சு டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ பிட்ச்சு தான் ஃப்ரீக்வன்சி. ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஷ்ரில்லாக இருக்கும், லோவர் த ஃப்ரீக்வன்சி பேஸாக இருக்கும். பாய்ஸோட வாய்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பேஸ் வாய்ஸ் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மெதுவாக அப்படியே அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி. ஓகேவா? ஷ்ரில் வாய்ஸ், இந்த ஓப்ரா சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கில் கற்றுவாங்க. சரியா? அதெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி வாய்ஸ். மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் ஹேவ் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் வில் பி கிரேவ் அண்ட் ஒய் வில் பி ஷ்ரில்லர். கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து கிரேவாக இருக்கும். கிரேவ்னா பேஸ் வாய்ஸ். ஓகேவா? ஷ்ரில்லர் அப்படின்னா கீச்சுன்னு சத்தம் கேட்கும். ஓகே, I hope you know this. Okay, in a circuit, current electricity. In a circuit given below, identify the correct relationship between the current flowing through 2 ohms இருக்கு, 3 ohms இருக்கு, 5 ohms இருக்கு, வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க 12 ohms. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? We have to solve. சரியா? We have to solve the question. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. கரெக்டாக? போத் ஆர் சீரீஸ். ஸோ 3 + 5 என்னன்னு சொல்லிடலாம்? 5 ohms. கரெக்டாக? இதுவும் 5 ohms. சார் பேரலல் சர்க்கியூட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே 1/R 1/Rனெல்லாம் போட்டு
குழப்பிடக்கூடாது. அவங்க ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க, எதில் அதிகமான கரண்ட் போதா இல்லை கம்மியான கரண்ட் போதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we have 2 points கரெக்டாக, இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல. ஓம்ஸ் லா V is equal to IR கரெக்டாக, V is equal to IR இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளான ஒரு விஷயந்தான். என்னென்னா இப்போது இந்த பாயிண்டில் இந்த ரெசிஸ்டர் இந்த டோட்டலாக எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா. I is equal to V by R. ஓகேவா. அதே மாதிரி இந்த 5 ohms இருக்குல்ல, அதுக்கும் V by R தான். ஓகேவா. ஸோ I is equal to V ஓட வேல்யூ என்ன, 12 by டோட்டல் சர்க்கியூட்டில் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா. இங்கேயும் டோட்டல் வேல்யூ என்ன வரும், V by Rனா அதே 12 by 5 தான். ஓகேவா. இட் வில் கம் அரவுண்ட் வாட், 2.4 கிட்ட வரும். இதுவும் 2.4 கிட்ட வரும். கரெக்டாக. ஓகேவா. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க கொஷின் வந்து பாருங்கள், இங்கே கரண்ட் இதுக்குள்ளே வரதே வந்து இந்த டோட்டலாக எவ்வளோ ஓடுது, 2.4 ஆம்பியர். கரெக்டாக. இந்த பக்கமும் என்ன கரண்ட் ஓடுது, 2.4 ஆம்பியர். ரைட்டா. கரண்ட் வந்து இந்த சின்ன இடத்த க்ராஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது. 3 ohmஸில் 2.5 போகுது அப்படின்னா அப்போ 2 ohmஸ்லேயும் 2.4 ohms ஆம்பியர் தான் போய் ஆகணும். ஏன்னா ரூட் அதுதான், வேறு வழி கிடையாது. ஓகேவா. அதே மாதிரி இங்கே 5 ohmஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிங்கிள் ரூட்டாக இருக்கிறதுனால 2.4 ohms தான் வந்து அந்த ரெசிஸ்டரை தாண்டி போக முடியும். சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன கம்பேர் பண்ணிங்க, கரண்ட் த்ரூ 2 ohm 3 ohm கம்பேர் பண்ணியிருக்காங்க. நோ, ரெண்டுமே சேம். ஸோ அப்போ இது பதில் கிடையாது. கரண்ட் த்ரூ 5 ohm இஸ் லெஸ் தேன் கரண்ட் த்ரூ 3 ohm சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை, சேம், ரெண்டுமே சேம். இது பதில் கிடையாது. கரண்ட் த்ரூ 2 ohm வந்து 2.4 ஆம்பியர் தான். கரண்ட் த்ரூ 5 ohm 2.4 ஆம்பியர். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் டி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ரைட். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே. ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு சம். உங்களுக்கு சில கொஷின்ஸ் எல்லாம் டஃப்பாக தெரியலாம், அதனால் வந்து நீங்கள் இப்போவே கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகே. when objects are viewed through the rising heat of campfire, எல்லாருமே campfire வந்து தெரியும்னு நினைக்கிறேன். campfire எல்லாருமே பார்த்துருப்பீங்கல்ல. சரியா. campfire they appear to be shimmer அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வெதுவெதுப்பாக தெரியும்ல, அதாவது ஒரு சாலிட் ஆப்ஜெக்டே வந்து லைட்டாக அசைகிற மாதிரி தெரியும்ல, அதுதான் ஷிம்மர். அதான் ஒன்றும் இல்லை, இப்போது நல்லா ஒரு நெருப்பு வருதுன்னு வைங்களேன். ஓகேவா. இந்த இடத்துல வந்து ஒரு காணல் நீர் மாதிரி தெரியும் மேலே. ஓகேவா. எல்லாமே அசைகிற மாதிரி தெரியும் இல்லையா. அதுதான் வந்து ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தானே. அட்மாஸ்ஃபியரை கம்பேர் பண்ணும்போது கேம்ப் ஃபயருக்கு மேலே இருக்கிற அந்த இடம் வந்து ஹீட்டடப்பாக இருக்கும். காற்று எப்படி இருக்கும், அந்த கேம்ப் ஃபயருக்கு மேலே இருக்கிற காற்று வந்து சூடாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். ஹாட் ஏர்ஸ் ஆர் லெஸ் டென்சர், ரேரராக மீடியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது டென்சர் மீடியமாகவும் அந்த கேம்ப் ஃபயர் மேலே இருக்கிறது வந்து ரேரர் மீடியமாகவும் இருக்கிறதுனால லைட் வந்து டென்சர் டு ரேரர், அப்படியே நார்மலான காற்றுலேருந்து கேம்ப் ஃபயர் மேலே இருக்கிற காற்றுக்கு போகும்போது ரேரர், டென்சர் டு ரேரர், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா. ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ஃபைன். அக்கார்டிங் டு ஓல்டு கன்வென்ஷன், இது ஃபேக்சுவல் பேஸ்டு கொஷின். இது உங்களுக்கும் தெரியும். ஓல்டு கன்வென்ஷன், நியூ கன்வென்ஷன் சொல்லி புக்கில் டேப்லோ காலம் போட்டு கொடுத்துருப்பான். இது வந்து த கலர் ஆஃப் த எர்த் வைர் இஸ் க்ரீன். சரியா. நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். சரியா. எதில் சொல்லுங்கன்னா இப்போ நியூ கன்வென்ஷனில் கேட்குறாங்க. சரியா. ஓல்டு கன்வென்ஷன், நியூ கன்வென்ஷனில் உங்களுக்கு கொஷின்ஸ் வருது பாருங்கள் ஸ்பெசிமனில். அப்போ மிஸ் பண்ணாமல் படிங்க. சரியா. கலர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டு போயிடாதீங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 1 மார்க் வரும் இல்லையா. ஓகே. ஃபார் அன் ஐடியல் ஸ்டெப்-அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப்-அப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல ஸ்டெப்-அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அர்த்தம், கம்மியாக இருக்கிற வோல்டேஜை பூஸ்ட் பண்ணணும். கரெக்டாக. கம்மியாக இருக்கிற வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி அனுப்புறது தான் வந்து இது ப்ரைமரி, இது செகண்டரி. கரெக்டாக. இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் லெசனில் படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் வெரி குட் செட்டப். எலக்ட்ரோ மேக்னட்டிசமும் தெரியும், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷனும் படிக்கலாம். சூப்பரான ஒரு செட்டப். ஓகேவா. ஸோ வோல்டேஜ் ப்ரைமரி இஸ் கிரேட்டர் தேன் வோல்டேஜ் செகண்டரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோ, அது அப்படி கிடையாது. வோல்டேஜ் ப்ரைமரியில் வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்டெப்-அப் பண்ணி செகண்டரியில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து மேலே வேல்யூ வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா. சி கிரேட்டர் தேன் 1 என்ன அர்த்தம், மேலே இருக்கிறது பெரிய நம்பராகவும் கீழே இருக்கிறது சின்ன நம்பராகவும் இருக்கணும். அப்போ தானே கிரேட்டர் தேன் 1 ஆன்சர் வரும். ஓகேவா. அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்தால் தான் வந்து வேல்யூ கரெக்டாக வரும். அதாவது மேலே வேல்யூ அதிகமாக சொல்லியிருக்காங்க, கீழே வேல்யூ கம்மியாக சொல்லியிருக்காங்க. அது அப்படி கிடையாது. ஸ்டெப்-அப் ட்ரான்ஸ்ஃபார்மரில்
இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் ஆகும், அதிகமாகும். சரியா? அப்போ வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 வந்திருக்கணும் ரேஷியோ எடுத்திங்கன்னா. அப்போ இது பதில் கிடையாது. கரண்ட் இன் ப்ரைமரி இஸ் கரண்ட் இன் செகண்டரி, இது வந்து உல்ட்டாவாக இருந்திருக்கணும். இந்த பக்கம் கரண்ட் அதிகமாகும், இந்த பக்கம் கரண்ட் கம்மியாக வந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் த பதில். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1 அர்த்தம் சமமாக இருக்குன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் காயில்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணுது. கரெக்டாக ஸ்டெப் அப்பில் ப்ரைமரியில் கம்மியான சுற்று, செகண்டரியில் அதிகமான சுற்று இருக்குது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர். இங்கே தான் வந்து சூப்பராக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா ஐடியல். ஐடியல்னால் அதுதான் அர்த்தம். ஐடியல் அப்படின்னா ப்ரைமரியில் என்ன பவர் இருக்கோ, பவரோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இங்கேயும் பவரோட ஃபார்முலா என்ன? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஒரு ஐடியலான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த வோல்டேஜ் கரண்ட் வந்து மேலே அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஆனால் டோட்டல் பவர் கண்டெயின் ஆகிடும். எப்போவுமே ப்ரைமரியிலும் சரி செகண்டரியிலும் சரி தனித்தனியாக கண்டெயின் ஆகும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இப்போ ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். ஐடியல்னால் தெர் இஸ் நோ லாஸ். நிறைய லாஸ் இருக்குது ஆக்சுவலாக. எல்டிஸ் கரண்ட் லாஸ், காப்பர் லாஸ், அந்த மாதிரிலாம் ஹீட் லாஸ், அந்த மாதிரி நிறைய லாஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் மைனஸ் பண்ணி பார்க்குறது தான் வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ஐடியல் சர்க்யூட்டில் பவர் ப்ரைமரி இஸ் ஈக்குவல் டு பவர் செகண்டரி. ஈக்குவல் டு 1 தான் அர்த்தம். ரெண்டுமே சமமாக இருக்கும் போது ஈக்குவல் டு 1 எப்போ வரும்? மேலே இருக்கிற வேல்யூவும் கீழே இருக்கிற வேல்யூவும் சமமாக இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணால் 1 வரும். கரெக்டாக? அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ என் ஐடியல் இதுதான் கரெக்ட். ஓகே. ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி இஸ், டைரக்டான கொஷின். டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஹீட் கெப்பாசிட்டியில். சரியா? ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி இஸ் எனர்ஜி required to raise the temperature of the body by 1 degree Celsius. அவ்வளோதான். சரியா? வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அடுத்த கொஷின் நான் சொல்கிறேன். இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி. இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடின்னு சொல்லி உங்களுக்கு எந்த டெஃபினேஷனுமே வராது, வந்து விட்டுடலாம். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தட் இஸ் கான்ஸ்டன்ட். இன்டர்னல் எனர்ஜியை பற்றி நீங்கள் பெருசாக டீட்டெயிலாக இப்போ படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இட் டசன்ட் கம் அண்டர் 10th ஸ்டாண்டர்ட். அதையும் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் வந்து ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி பை 1 degree Celsius. ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? The amount of heat energy required to melt a given mass of the substance at its melting point without any rise in temperature is called as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கிராஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் யூ ரிமெம்பர். இந்த கிராஃப் இருக்கு இல்லையா? ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ் ஒன். சரியா? உங்களோட லேட்டன்ட் ஹீட்டில் இந்த இது வரும். உங்களோட லேட்டன்ட் ஹீட்டில் வந்து இந்த கிராஃப் வந்திருக்கும். சரியா? ஸோ அதில் வந்து வித்தவுட் எனி ரைஸ் இன் டெம்பரேச்சர், எந்த ஒரு டெம்பரேச்சருமே ரைஸ் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு டெம்பரேச்சருமே ரைஸ் ஆகாமல் ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே மெல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மெல்ட்டுன்னு என்ன அர்த்தம்? ஐஸ் கட்டி வந்து உருகி வாட்டராக மாறுது, அது பேர் ஃபியூஷன். இன்கேஸ் மெல்ட் இல்லை ஃப்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங் எழுதியிருப்போம். ஸோ அதனால் ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு கொஷினில் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி கொஷின் படித்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஆன்சர் பண்ணும்போது மேக் ஷுர் தட் யூ ரீட் த கொஷின் ஃபுல்லி. ஓகே, ஃபைன். ஓகே, a nucleus of an atom consists of 146 neutrons and 95 protons. இது வந்து நான் நேற்று தான் வந்து நம்மளோட லாஸ்ட் பெஞ்ச் லைவ் கிளாஸில் வந்து ரேடியோ ஆக்டிவ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இன்னும் இந்த டாபிக் டச் பண்ணலை. ஸ்டார்டிங்கில் வந்து வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் என்னன்னு பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். சரியா? ஸோ இதில் வந்து வாட் இஸ் திஸ் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் ஏதாவது ஒரு ஆட்டம் வச்சுங்களேன், 146 95. சரியா? ஸோ ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மட்டும் உள்ளே பூந்து வெளியே வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்தால் என்ன ஆகும்? ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்தால் மேலே இருக்கிறது வந்து 4 குறையும். கரெக்டாக 4 குறையும், கீழே வந்து 2 குறையும், 93. ஓகே, அப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 142, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து 93. ஃபைனா? ஆக்சுவலாக நியூட்ரான் வரக்கூடாது, மைனஸ் பண்ண தான் நியூட்ரான் வரணும். பட் தேர் கிவன் லைக் தட். ஸோ 142 93 இஸ் த ஆன்சர். ஃபைனா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வாட் இஸ் த அனாலிசிஸ் வி ஹவ் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எந்தெந்த சாப்டர்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க எம்சிக்யூலன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான். ஓகேவா? ஆப்டிக்ஸில் 4 எம்சிக்யூ அதிகமாக கேட்டது ஆப்டிக்ஸில் தான். ப்ரிசம் பற்றி பார்த்தோம்,
அப்புறம் ஃபோக்கஸில் வச்சு ஒரு இது ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் எலக்ட்ரிசிட்டியில் 3 கொஷின் 3மே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக 3மே வந்து சால்வ் பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டாக அதில் கேட்குறாங்க. அண்ட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹீட் எனர்ஜியில் வி ஹேவ் 2 MCQs வந்து கேட்டிருந்தாங்க. மெக்கானிக்ஸ் அண்ட் ஹீட் எனர்ஜியில் 2, ஹீட்டில் வந்து 2 கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளாக சவுண்ட் ரேடியோ இது எதுவுமே வந்து டெஃபினேஷன் வைஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சால்வ் பண்ணி பண்ண மாதிரி நம்மளுக்கு கேட்கல. கரெக்டாக. ஸோ அதனால் வந்து இந்த அனாலிசிஸ் வச்சு நீங்கள் எதில் அதிகமான 1 மார்க்ஸை வந்து நீங்கள் டீட்டெயிலிங் எதில் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதான க்ளூ தான் இது. சரியா? அதிகமாக எங்கே நீங்கள் வந்து அதை பண்ணணும் அப்படின்றது. ஓகே சரியா? ஸோ இன்கேஸ் நான் வந்து MCQs மட்டும்தான் யூடியூப்பில் இது டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கொஷின்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் இன் அவர் பர்சனல் கிளாஸ் ரூம். ஸோ அதனால் வந்து இப்போ இதுக்கு மேலே தான் வேலையே. ஸோ அதனால் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் யூ கேன் டெக்ஸ்ட் அஸ் ஆர் கால் அஸ் டு திஸ் நம்பர். ஓகேவா? இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க கால் பண்ணிங்க அப்படின்னா ஐ வில் ரீச் அவுட் டு யூ. நானே டைரெக்டாக பேசுகிறேன். உங்களோட ப்ராப்ளம் என்ன, அது என்ன பண்ணலாம், வித் யுவர் ஸ்டடி பிளான்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ரைட்? ஸோ ஐ திங்க் இது ரொம்ப ப்ரொடக்டிவான கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் ஸ்பெசிமன் கொஸ்டின் பேப்பர் வேணும் இதே மாதிரி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நான் வீடியோலேயே வந்து அங்கே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எனிதிங் யுவர் விஷ். இதை வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் வீடியோவில் டில் இந்த இடம் வரைக்கும் ரீச் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே யூ ஆர் கோயிங் டு சக்சீட். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு பொறுமை இருக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துமே க்ராஸ் பண்ணி வீடியோ முடிச்சிருவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் இஸ் அஸ்டவுண்டிங். யூ ஹேவ் ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் குட் மார்க்ஸ் இன் போர்ட் எக்ஸாம்ஸ். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் கம்மி தான், நம்மளுக்கு வந்து இது இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் சிக்காக இருக்கேன். ரைட்? ஸோ see you next class tomorrow. கமெண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் அடுத்த கண்டென்ட். டாடா பாய். see you